சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா கதையொன்று கேளு சாமி கதையொன்று கேளு மணிகண்ட சுவாமியும் கதையும் நீ கேளு கலியுக தெய்வம் அவர் கருணை கொண்ட கடவுளவர் ஐயப்ப சுவாமியின் சரித்திரம் நீ கேளு நாட்டை ஆளும் மன்னனுக்கு இல்லை ஒரு பிள்ளை யாகம் தர்மம் செய்த பின்பும் இல்லை ஒரு பிள்ளை தன் சோதனையை எண்ணி வேதனையடைந்த மன்னன் கோட்டையை விட்டு சென்றார் வேட்டைக்கு காட்டை அதிர வைத்த வேட்டையில் கேட்டது ஒரு குழந்தையின் அழுகுரல் அந்த குரலை நோக்கி சென்ற மன்ன கண்டார் ஓர் அழகையான் குழந்தை கழுத்தில் மணியுடன் கிடந்த தெய்வீக குழந்தை கடவுளின் அருளா தனக்கு தரப்பட்டதாக எண்ணி அரண்மனைக்கு எடுத்து வந்து அப்பிள்ளைக்கு பெயரிட்டார் மணிகண்டன் என்று சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா கதையொன்று கேளு சாமி கதையொன்று கேளு மணிகண்ட சுவாமியின் கதையும் நீ கேளு ராணியின் அன்பி மன்னன் அவள் அரவணைத்து வளர்ந்தார் அந்த மணிகண்டன் அரண்மனையில் மகிழ்ச்சி பெருக்கிட ராணி பெற்றாள் மற்றொரு பிள்ளை காலம் பல செல்ல கதிருண்டது சூழ்ச்சி உண்டு வஞ்சமுள்ள மந்திரி ஒருவன் நடத்தினான் நாடகம் அவன் ராணியிடம் கூறினான் உங்கள் வாரிசு உள்ள போது ஆனாதை ஒருவன் ஏன் அரியணை ஏற வேண்டும் என்று கேள்விகள் பல கேட்டு ராணியின் மனதை மாற்றினான் செய்வதறியாதிருந்த ராணிடம் வயிறு வலியென நடிக்க சொல்லி மணிகண்டனை காட்டிற்கு புலிப்ப கொண்டு வரச் சொல்லி தன்னுடைய நாடகத்தை அரங்கேற்றினார் மன்னனோ செய்வதறியாது திகைத்தார் மணிகண்டன் புலியால் கொல்லப்படுவார் என மந்திரியின் நயவஞ்சக பேச்சார் தான் அன்புடன் வளர்த்த மகன் என்றும் பாராமல் நோய் என்று நடித்தாள் ராணி கருங்காட்டில் மரகிளைகள் அசையும் ஓசையில் அருவிகளை கடந்து சென்ற மணிகண்டன் கண்டார் மகர்ஷியனும் அரக்கியவன் அலறினாள் தொல்லை தர துணிந்தாள் பயம் என்னவென்று அறியாத மணிகண்டன் எடுத்து அரக்கியுடன் வெகு நேரம் போரிட்டார் அரக்கி கொல்லப்பட்டார் இறையனைத்தும் கண்டான் இந்திரன் மணிகண்டன் வந்த வேலையை முடிக்க செல்லும் நேரம் தேவர்களும் புலியென மாறி நாங்கள் உங்களுடன் அரண்மனைக்கு புலியாக வருகிறோம் என்று கூறி புலியாக அரண்மனைக்கு மணிகண்டனுடன் சென்றனர் புலியை கண்ட ராணியும் மந்திரியும் பயங்கள் உண்மை எனக்கு மன்னனிடம் கூறினார் மணிகண்டனிடம் மன்னிப்பும் கேட்டனர் அதன் பின் மணிகண்டன் காட்டில் வசிப்பதாக கூறி சபரிமலையில் பிரம்மச்சாரியாக குடிகொண்டார் ஐயப்பனாக ஜோதியாக வலம் வருகிறார் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா கதையொன்று கேளு சாமி கதையொன்று கேளு மணிகண்ட சுவாமியின் கதையும் நீ கேளு கலியுக தெய்வம் அவர் கருணை கொண்ட கடவுளவர் ஐயப்ப சுவாமியின் சரித்திரம் நீ கேளு